வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிசிசி உடைய பணி ஆணைகள் எப்பொழுது வெளியிட போறாங்க என்பன குறித்து இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு முழுமையா சொல்ல போறேன். டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம், இது பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு நிறைய பேர் குறிப்பிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. ஆனா டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றத இந்த மாதிரி அச்சிட்டு தமிழக அரசு தமிழ்நாடுன்ற வேர்டை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பஸ்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்றாங்க. சோ போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள், டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன் வெளியிட்டு ஜூலைல தேர்வு நடத்தி செய்முறை தேர்வு அது ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணி அக்டோபர் செப்டம்பர்ல செய்முறை தேர்வுகள் முடித்து டிசம்பர்ல பணியாணைகள் வெளியாக செகண்ட் செய்முறை தேர்வையும் நடத்தி ஜனவரில தான் இந்த பணியாணைகள் எல்லாமே வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லோருடைய எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. மக்கள் இப்படிதாங்க எல்லார் மக்களுமே எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிசிசி உடைய பணி ஆணைகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப வெறும் 3274 காலி பணியிடங்கள் தான் இருக்கு. இந்த 3274 பேர்ல 1738 பேருக்கு முதற்கட்டமா பணியாணை ரெடி. மீதி இருக்கிறவங்களுக்கு தற்சமயம் செய்முறை வெளியிட்டு 3274 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க அரசு பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு அப்படின்றது எல்லா தரப்புலையும் இப்ப பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளா இருக்குங்க. போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் மட்டும்தான் தமிழக அரசு இப்ப எடுக்கிறாங்க. சோ டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை மட்டுமே தற்சமயம் போக்குவரத்து கழகம் எடுத்துட்டு இருக்கிறதுனால டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா இருப்பவங்களால விண்ணப்பிக்க முடியாம போயிடுச்சு. சோ இனிமே பாத்தீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல ஆல்ரெடி போக்குவரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை பொறுத்தவரை நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா டிரைவராகவும் வேலை செய்யணும், கண்டக்டராகவும் வேலை செய்யணும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. சோ போக்குவரத்து கழகம் என்ன அதுல ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது இப்ப எல்லார் மத்தியிலுமே ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. சோ டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர், சோ இந்த டிரைவர் கம் கண்டக்டரை யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் வரல. சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா போஸ்டல் மூலியமாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பி இருக்கிறதாகவும் தகவல்கள் போயிருக்குங்க. டிஎன்எஸ்டிசில தற்சமயம் இந்த மாதிரி நடந்து முடிந்த போக்குவரத்து கழகத்துடைய டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் எல்லோருக்குமே பப்ளிஷ் ஆகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகம் 2026 இந்த ஆண்டுல புதிய நோட்டிபிகேஷன் எப்போ வெளியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இல்லைன்னா பிப்ரவரி இறுதி மார்ச் முதல் வாரத்துல புதிய நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்க. ஏதாவது தேர்தல் விதிகள் இருந்துச்சு அப்படின்னா தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகுதான் புதிய நோட்டிபிகேஷன் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்குங்க. சோ டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்துல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வருகாமல் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சோ கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும்னாலும் ஆர்டிஓ ஆபீஸ் தான் இருக்கணும். ஆனா அது எடுக்க தேவையான ஒரு முக்கியமானது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டுங்க, முதலுதவி சான்றிதழை எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்க பாத்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டிசியிலேயே இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.